கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அல்லாஹ்வும் பெரும் கிருபையாலும் ஈமான் ஒளிரக்கூடிய மிளிரக்கூடிய ஒரு பேர் அற்புதமான சங்கையான நாட்களை நாம் அடைய இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பேர் அற்புதத்தாலும் அவனுடைய மகத்தான வல்லமையினாலும் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள், இஸ்லாத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தும் சங்கமிக்கக்கூடிய மகத்தான நாட்களை, நேர காலங்களை, இரவு பகல்களை நாம் எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக சிறப்பித்து சிலாகித்து கூறப்பட்ட இரவு பகல்கள், அதிகாலைகள், துல்ஹஜ்ஜினுடைய இரவு பகல்களும் அரஃபா நாளினுடைய அந்த அதிகாலை பொழுதும் முதன்மையானதாக சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலே மிக தெளிவாக, குர்ஆனிலே மிக அழகான அற்புதமான அமைப்பிலே துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களினுடைய இரவு பகல்கள், அரஃபா நாளினுடைய அந்த அதிகாலை பொழுதுகள் மிக சிறப்பித்து முதன்மையானதாக பிரதானமானதாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வல் ஃபஜர், அந்த அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷர், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களின் மீது சத்தியமாக என்பதாக சொல்லி அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த 10 நாட்கள், அதனுடைய இரவு பகல்கள், அரஃபா நாளினுடைய அந்த அதிகாலை பொழுது, இவை அனைத்தும் இந்த உலகத்திலே மகத்துவம் நிறைந்த நேர காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக தன்னுடைய திருமறையின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதனுடைய இரவு பகல்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களினுடைய அந்த இரவு பகல்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த அளவுக்கு சிறப்பிக்கப்பட, இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நாம் இந்த இடத்தில் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்கள் ஏன் இவ்வளவு மகத்துவமானது, குர்ஆனிலே இவ்வளவு முக்கியத்துவம் படுத்தப்பட்டு, குறிப்பாக அரஃபாவுடைய நாள் அந்த அதிகாலையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். துல்ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு 10 நாட்களினுடைய ஒவ்வொரு இரவு பகல்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதாக, எதன் காரணமாக இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னால், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லிமகான இஜ்தமா உம்மஹாத்தில் இபாதத்தி ஃபீஹி, இந்த சமுதாயத்தினுடைய ஐம்பெரும் பெரும் கடமைகள், அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையான அத்தனை வணக்க வழிபாடுகளும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் சங்கமிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சூழல் வேற எந்த நாட்களிலும் அமைய பெறுவது கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான கடமைகள் 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய ஐம்பெரும் கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 5 கடமைகளையும், இந்த 5 அமல்களையும் ஒரு நாளில் செய்ய முடியுமா என்பதாக சொன்னால் அது துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் சாத்தியம். கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எல்லா நாளும் சொல்லலாம். தொழுகை வயதுக்கு வந்த காலத்திலிருந்து மரணிக்கக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் அனைத்து ஆண் பெண்கள் மீதும் கடமையாக இருக்கின்றது. இது எல்லா நாளிலும் செய்யக்கூடிய அமலாக இருக்கின்றது. நோன்பு அதே போல, ரமலான் நோன்பை தவிர்த்து சுன்னத்தான, முஸ்தஹபான, நஃபிலான நோன்புகள் எல்லா நாட்களிலும் வைப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த அமலையும் உலகத்தில் எல்லா நாட்களிலும் எல்லா மாதத்திலும் செய்ய முடியும். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும், தான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கும் இந்த நேரம், இந்த நாள் என்பதாக, இந்த மாதங்கள் என்பதாக குறிப்பிடப்படவில்லை. வாழ்நாளில் வசதி வாய்ப்புகளை பொறுத்து எப்போது வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ் அது வெறும் துல்ஹஜ் மாதத்தில் மட்டும் தான் செய்ய முடியும். குறிப்பாக அந்த பிறை 8 ஆரம்பித்து அந்த 13 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு 5-6 நாட்களினுடைய அந்த அமல் தான் ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கின்றது. அது அந்த நாட்களை தவிர வேற எந்த நாட்களிலும் ஹஜ்ஜை செய்ய முடியாது. அதே போல குர்பானியினுடைய அமலும் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகு, அதற்கு பிறகு 3 பிறை 13 வரைக்கும் அந்த நாட்களில் மட்டும்தான் குர்பானியினுடைய அமலையும் நம்மால் நிறைவேற்ற முடியும். பெருநாளுடைய நாள், அதற்கு அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள், இந்த 3 நாட்கள் மட்டும்தான் குர்பானியை நிறைவேற்ற முடியும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இப்படி இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான மிக முதன்மையான வழிபாடுகளாக இறை வணக்கங்களாக இருக்கக்கூடிய அந்த அமல்கள், இஸ்லாத்தினுடைய 50 கடமைகள், இவை எல்லாம் ஒருகன சங்கமிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் குறிப்பாக அந்த 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. வேற எந்த நாளிலும் வேற எந்த மாதத்திலும் இஸ்லாத்தினுடைய அனைத்து அமல்களும் ஒருகன சங்கமிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இல்லவே இல்லை. இந்த 10 நாட்களில் அதிகமாக செய்யக்கூடிய அமல்களில் தக்பீர், லா இலாஹ இல்லல்லாஹ், தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹ் அதிகமாக செய்யும். 5 தொழுகைகள் தொழுது கொண்டிருப்போம். பிறை 1 அரஃபாவுடைய நாளையும் சேர்த்து 9 வரைக்கும் 9 நோன்புகள் முஸ்தஹபான நஃபிலான நோன்புகளாக முன்னிறுத்தப்பட்டு இருக்கின்றது. தான தர்மங்கள், சதகாக்கள் அதிகமான முறையிலே செய்யுமாறு வலியுறுத்தப்பட்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிரதானமான மிக தொன்மையான ஒரு பழமையான அமலாக ஹஜ்ஜும் குர்பானியும் முன்னிறுத்தப்படுகிறது. எனவேதான் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய இத்தனை சிறப்புகளுக்கு காரணம் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் இஸ்லாத்தினுடைய முதன்மையான வணக்க வழிபாடுகளும் 50 கடமைகளும் சங்கமிக்கக்கூடிய அற்புதமான ஈமானை ஒளிரக்கூடிய மெலிர செய்யக்கூடிய ஒரு சங்கையான மாதங்களாக நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களை பற்றி ஹதீஸிலே சொல்லும் பொழுது, மாமின் ஐயாமின் அல் அமலுஸ் சாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ். இந்த 10 நாட்களில், பிறை 1 துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து அந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அந்த அமல்களை அல்லாஹ் விருப்பப்படுவதை போல வேற எந்த அமல்களையும் அல்லாஹ் அவ்வளவு விரும்புவதில்லை. இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் வேற எந்த அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு அந்தஸ்து, அவ்வளவு உயர்வு நன்மைகள் வழங்கப்படவில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு ஆக பிரியமான நாளாக நேர காலங்களாக துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டுட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மற்ற நாட்களில் செய்யக்கூடிய எல்லா அமல்களை விட இந்த முதல் 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அந்த அமல்கள் அல்லாஹுக்கு பிரியமானதாகவும் உயர் பெறும் நன்மைகளை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னால், அந்த பட்டியலில் யா ரசூலுல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஜிஹாதை விடவா இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கு, அல்லாஹுக்கு ஆக விருப்பமானதாக இருக்கு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய நேர காலங்கள், சொத்து செல்வங்கள், தன்னுடைய உயிர் உடைமைகள் அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு தான் ஜிஹாத் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அவர் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு அவருடைய ரத்தம் பூமியிலே சொட்டப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்குரியதாக ஆகி விடுகின்றார். எனவேதான் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கலந்து கொள்றதை விட இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்துல உயர்ந்ததாக இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில கலந்து கொண்டு ஜிஹாதில ஈடுபடுவதை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி வலம் யர்ஜிஉ மின் ذلك பிஷைஇன், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதர் கலந்து கொண்டு அந்த போரிலே அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்பதாக சொன்னால் அவருடைய அந்தஸ்து தனி. அதை தவிர அல்லாஹ்வுடைய பாதையிலே கலந்து கொள்வதை காட்டிலும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய அந்த மாதம் எவ்வளவு உயர்வானது, எந்த அளவு மேன்மையும் எந்த அளவு மகத்துவமும் சிறப்பும் மிக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது, எப்படிப்பட்ட தருணங்களாக இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் அந்த நாட்களை, அந்த நேர காலங்களை கண்ணியப்படுத்துவதும் ஈமான்தாரிகள் மீது இருக்கக்கூடிய மிக தார்மீக கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை சுமக்கக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்கள்ல, துல்ஹஜ்ஜினுடைய மாதத்துல நடக்கக்கூடிய அமல்கள் என்பதாக எடுத்துக்கொண்டா முதன்மையான அமல் ஹஜ்ஜும் குர்பானியும் தான். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வல்லமையை, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்தில் வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த அமல்களை அல்லாஹ் சொல்கின்றான், ஷஆயிரல்லாஹ்,
என்னுடைய அடையாள சின்னங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அதன் மூலமாக உங்களுடைய ஈமான் இஸ்லாம் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வின் மீது உண்டான அந்த இறையச்சம் உங்களுடைய உள்ளங்களில் அதிகப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜும் குர்பானியும் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாகவும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்களை, அந்த நேர காலங்களை நாம் மகத்துவமானதாக எதிர்கொள்ளணும். மற்ற நாட்களை போல அல்லாஹ் பாதுகாக்கணும். பல சந்தர்ப்பங்களை நாம சொல்லி இருக்கோம். சிறப்புக்குரிய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல பன்மடங்கு கூலிகள் வழங்கப்படுவதை போல் அந்த கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய ஷாயிராக்களை, அல்லாஹ்வினுடைய அந்த அடையாள சின்னங்களை, அத்தாட்சிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தின் தலை சிறந்த நாட்களாக, இரவு பகல்களாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பாவம் செய்வதும் பெரும் பாவமாக ஆகும். ஒரு சின்ன பாவம் தான், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது பெரும்பாவமாக பார்க்கப்படும். ஒரு சின்ன நன்மை தான், ஒரு சுபஹான் அல்லாஹ் தான், அது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பெரும் பெரும் அமல்களை காட்டிலும் துல்ஹஜ் மாதத்தில் சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நன்மையும் அந்தஸ்தும் இருந்து கொண்டிருக்கு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள் அந்த நாட்களில் நிகழ்ந்து விட்டது என்பதாக சொன்னால் அது பெரும் பாவங்களாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கும் அல்லாஹ்வினுடைய கோபத்துக்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். எனவே எதிர்வர இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய அந்த மாதத்திலே அமல் செய்வது ஒரு புறம் இருந்தாலும், அமலே செய்யலனாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்மளை மன்னிக்க கூடியவனாக இருக்கான். ஆனால் பாவங்கள் நிகழ்ந்து விட்டது என்பதாக சொன்னால் அல்லாஹ்வினுடைய பெரும் பேர் அதிருப்திக்கு நாம் ஆளானவர்களாக ஆகிவிடுவோம் என்பதையும் இந்த தருணத்தில் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த சங்கையான நாட்களில் அமல்கள் சங்கமிக்கக்கூடிய, இஸ்லாத்தினுடைய பெரும்பெரும் அமல்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த விசேஷமான இந்த தருணங்களில் நம்மால் பெருசாக அமல் செய்ய முடியலனாலும், அதிகப்படியான உபரியான பெரிய பெரிய அமல்கள் எதுவும் நம்மால் செய்ய இயலவில்லை என்பதாக சொன்னாலும், அனுதினமும் செய்யக்கூடிய அந்த ஃபர்லான அமல்களில் கவனம் செலுத்தினாலே இந்த 10 நாட்களில் அல்லாஹ் ரசூலால் வாக்களிக்கப்பட்ட பெரும் சோபனங்களை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக ஏதாச்சும் பெருசா அமல் செய்யணும்ன்ற வரையறையோ நிர்பந்தத்தை எதையுமே வைக்கல. பெருசா அமல்கள் செய்வதெல்லாம் ஒரு புறம் வாய்ப்புகள், வசதிகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அமல்களை ஈடுபடுவாங்க. எனவே இந்த மாதத்தினுடைய, இந்த நாட்களினுடைய கண்ணியத்தை முன்னிறுத்தி அனுதினமும் நாம் செய்யக்கூடிய அமல், குறிப்பாக ஐவேளை தொழுகை, ஃபர்லான தொழுகை, இதிலே பேணுதல் காட்டணும். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே, மஸ்ஜிதிலே வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய அந்த ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ரமலானுடைய மாதத்தில் அந்த 30 நாட்களும் நோன்பினுடைய பரக்கத்தால் நாம் பள்ளிவாசல்களை செழிப்பாக்கினோமோ, இந்த சஃப்கள் எல்லாம் ஆபாதாக இருந்ததோ, அதுபோன்று இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்தே நம்முடைய ஃபர்லான அந்த இறை கட்டளைகளை, தொழுகைகளை நாம் இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் நிறைவேற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் பெரிய அமல்கள் செய்யறதெல்லாம் அப்புறம், அனுதினமும் நடக்கக்கூடிய இந்த அமல்களில் கொஞ்சம் நாம் அதீத கவனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே, செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகள் அல்லது சில திக்ருகள், திலாவத்துகள் என்ற இந்த சின்ன சின்ன அனுதின அமல்களில் நாம் கவனம் செலுத்தினாலே இந்த நாட்களினுடைய பெருமதியான சிறப்புகள், உயர்வுகள், நன்மைகள், அந்தஸ்துகள், கண்ணியங்கள் என்ன என்ன என்பதாக சொல்லி குர்ஆனிலும் ஹதீஸிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை ரொம்ப லேசாக பெற்றுக்கொள்ளலாம். ஒன்னும் செய்ய தேவையில்லை. ஐவேளை தொழுகைக்கு பள்ளிவாசல் வந்துட்டாலே இந்த மாதத்தின் அந்த நாட்களினுடைய மிக பெரும் கண்ணியத்தை நாம் கண்ணியப்படுத்தியவர்களாக ஆகலாம். அல்லாஹ் ரசூலால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. எனவே இந்த விஷயத்திலே நாம் கொஞ்சம் அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்திலே அதனுடைய சிறப்புகளை குறித்து சொன்ன அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். ஆரம்பத்தில் சொன்ன அதே ஹதீஸ் தான், மாமின் ஐயாமின் அல் அமலுஸ் சாலிஹ். இந்த நாளில், இந்த குறிப்பிட்ட அந்த 10 நாட்களில் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் ரசூலிடத்திலே உயர்ந்ததாக, அல்லாஹ் ரசூலுக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது என்பதாக அந்த ஹதீஸை சொல்லிட்டு ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த நாட்கள்ல நாம அதிகமாக செய்ய வேண்டிய அமல் என்ன? ஃபர்லான தொழுகைகள் அல்லது நஃபிலான அந்த ஒவ்வொரு நாட்களினுடைய அந்த நோன்புகள் ஹதீஸ்ல வந்து இருக்கின்றது.
துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய அந்த முதல் 9 நாட்களுடைய நோன்பு அரஃபா நோன்பை தவிர்த்து அந்த பிற 8 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒரு வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். இப்படிப்பட்ட குறிப்பிட்ட இந்த அமல்களை கடந்து இந்த 10 நாட்களில் அதிகமாக நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்து கொடுத்திருக்காங்க. அதுல ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, அதிகமாக சொல்லுங்கள், மின் தஹ்லீலி வ தஹ்மீதி வ தஸ்பீஹி வ தக்பீரி, அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்கள். தஹ்லீல் என்பதாக சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை திரும்ப 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 இந்த 10 நாட்களில் அதிகமாக சொல்வது வலியுறுத்தப்பட்ட இந்த நாட்களினுடைய அமல்களில் ஒன்றாக இருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அதான் சொல்றான், இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட அல்லாஹ் ரசூலுக்கு பிரியம். இந்த நாள்ல என்ன அமல் செய்யணும்னு சொல்லி நபி அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொன்னா ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின் தஹ்லீல், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திருக்கலிமாவை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருங்கள். வ தஹ்மீதி வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தைகளை அதிகமான முறையில் சொல்லிக் கொள்ளுங்கள். வ தஸ்பீஹி வ தக்பீரி, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் அதிகமாக சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இது போன்ற தஸ்பீஹ்களை அதிகமாக செய்யுங்கள். எனவே இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய வலியுறுத்தப்பட்ட முன் உதாரணமாக முன்மாதிரியாக எடுத்து காட்டப்பட்ட அமல்கள் பெரிய அமல்கள்லாம் இல்லை. நம்முடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் கொஞ்சம் வேலை, நம்ம வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு எந்த வேலைகள்ல இருந்தாலும் இந்த திருக்கலிமாக்களை லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இந்த தக்பீரை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான முறையிலே நம்மால் சொல்ல முடியுமோ அவ்வளவு அதிகமான முறையில சொல்லும் பொழுது அதனுடைய பெரும் நன்மைகளை, இந்த 10 நாட்களுக்கு அல்லாஹ் ரசூலால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பெரும் சிறப்புகளை நம்மால் இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கான இன்னொரு வழியாக நமக்கு ஹதீஸின் மூலமாக எடுத்து காட்டப்படுகிறது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அபு உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, எல்லாராலையும் எல்லா அமல்களையும் செஞ்சிட முடியாது. சில பேர் இரவு நேரங்கள்ல நீண்ட நெடிய ரக்காயத்துகள் தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்நாள் அதிகமான முறையில திக்ரில் திலாவத்தில் குர்ஆன் ஓதக்கூடியதிலேயே தங்களுடைய நேரத்தை கழிக்கக்கூடிய எத்தனையோ பெரியார்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் ஹதீஸுடைய தாலிமுடைய கிதாபுகளை நம்ம படிச்சிருக்கோம். முழு வாழ்க்கையும் குர்ஆனுக்காக அர்ப்பணித்தவர்கள். தங்களுடைய முழு வாழ்க்கையினுடைய அத்தனை இரவுகளும் 40 வருடம் 60 வருடம் முழுக்க இரவிலே நின்று வணங்குவதிலேயே கழித்த எத்தனையோ பெரியார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், உலமாக்களுடைய வரலாறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில பகல் காலங்கள் முழுவதையும் நோன்பில கழித்த எத்தனையோ நல்லடியார்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு பகுதியும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதில கழித்த எத்தனையோ நல்லடியார்கள் பெரியார்கள் இருந்து கொண்டிருக்காங்க. எத்தனையோ இறைநேசர்கள், எத்தனையோ நல்லோர்கள், எத்தனையோ உலமாக்கள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செஞ்சிருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கையில 60 ஹஜ் 70 ஹஜ் 80 ஹஜ் என்பதாக பல ஹஜ்ஜுகளை செய்த எத்தனையோ நல்லோர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட பெரிய அமல்களை நம்முடைய வாழ்க்கையில எல்லாராலும் எல்லா சூழ்நிலையிலும் செய்ய முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக இதற்கான வாய்ப்பு வசதிகள் என்பது அல்லாஹ்வினுடைய அருளாக இருக்கு. நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம், யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமான முறையிலே ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தல் புரியா அல்லாஹ். குடும்பத்தோடு அந்த பூமிக்கு செல்லக்கூடிய உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயா. அல்லாஹ்விடத்துல பெரிய அமல்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கோம். எனவே எல்லா தாலையும் பெரிய அமல்களை செய்வது என்பது ஒரு சாத்தியக்கூறற்ற விஷயமாக இருந்தாலும் அபு உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இரவு நேரங்களில் நின்று தொழுவதற்கான சக்தி உங்களிடத்துல இல்லையா, அதற்கான சூழல் இல்லையா, உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரத்தினுடைய நிர்பந்தங்களின் காரணமாக மன்ஹாலஹுல் லைலு அய்யுகாபிதஹு, இரவிலே நின்று வணங்குவதற்கான வலி சூழல் யாருக்கு இல்லையோ. அடுத்து சொன்னார்கள், அவ் பஹில பில் மாலி அய்யுன்ஃபிகஹு, காசு பணத்தை தீனுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுடைய தேவைகளுக்காக செலவு செய்வதற்கான வசதி இல்லையோ அல்லது மனம் இல்லையோ. ஒன்று வசதி இல்லை, வசதி இருந்தா நாங்க செய்வோம், வசதி இருந்தா நாங்க இந்த வேலைகளை தீனுடைய காரியங்களை நாங்களே தனியாக நின்று முடிச்சு கொடுத்துருவோம். பள்ளிவாசலுடைய தேவையாக இருக்கட்டும், மதரசாக்களுடைய தேவையாக இருக்கட்டும், தீனுடைய பெரிய அந்த தேவைகளாக இருக்கட்டும், அல்லாஹ் எனக்கு வாய்ப்புகள் வசதிகளை கொடுத்தா நாங்க செஞ்சிருவோம். மனம் இருக்கு ஆனா வசதி இல்லை. அபு உமாமா ஃபாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அத அறிவிக்கிறாங்க, அவ் பഖീலு பில் மாலி அய்யுன்ஃபிகஹு, செலவு செய்வதற்கான மனம் இல்லை. பணம் இல்லை என்பது ஒரு புறம், மனம் இல்லை என்பது இன்னொரு புறம்.
காசு பணம்லாம் இருக்கு, ஆனா செலவு செய்யறது, காசு செலவு செஞ்சா குறைஞ்சு போயிடுமே, கஜானா காலி ஆயிடுமே, பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சு போயிடுமே என்ற அந்த அச்சத்தால் அல்லது கஞ்சத்தனத்தால் பணம் இருந்தும் செலவு செய்ய மனம் இல்லாமல் இருந்தாலும், மூன்றாவதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நேர காலங்களில் உங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கான பலம் இல்லை, மன தைரியமும் இல்லை. இப்படி இருந்தால் உங்களுக்கான அமலை நபி அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரசூல் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கமுடையவர்களாக இருக்காங்க பாருங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வுக்கு விருப்பமான வாழ்க்கையை, விருப்பமான அமல்களை செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. இரவுல நின்று தொழுகிறதுக்கு சக்தி இல்லையா? உங்களுடைய காசு பணங்களை செலவு செய்வதற்கான பணமோ மனமோ இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கான அந்த பலமும் உங்களிடத்தில் இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டிய அமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யுக்ஸிரு மின் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அழகான அற்புதமான அல்லாஹ்வுடைய திருக்கலிமா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சத்தமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அல்லாஹ்வுக்கு கலிமத்துகளிலேயே ஆக பிரியமான ஒரு கலிமத் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. சொல்லுங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இந்த ஹதீஸை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஜபலி ذهبின் யுன்ஃபகுஹு ஃபீ ஸபீலில்லாஹி அஸ்ஸ வ ஜல். இப்படி பெரும் பெரும் அமல்களை செய்யறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்க அதிகமாக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த கலிமாவை நீங்க சொல்லிக் கொண்டே இருங்க. ஃபஇன்னஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஜபலி ذهبின் யுன்ஃபகுஹு ஃபீ ஸபீலில்லாஹ். ஒரு பெரும் தங்கமலையே அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ, இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு முறை சொல்றதுக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரும் கிருபையாளர். இரவுல நின்று வணங்க சக்தி இல்ல, காசு பணம் செலவு செய்வதற்கு வசதி இல்ல, மனம் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்வதற்கான பலம் இல்ல, மனம் இல்ல, பரவாயில்லை. நீங்க உங்களுடைய வீட்டில இருந்து, உங்களுடைய இடத்துல இருந்து, உங்களுடைய படுக்கையில் இருந்து அனுதினமும் உங்களால் இயன்ற அளவுக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா. காலையும் மாலையும் இரவும் பகலும் உங்களுடைய படுக்கையிலும் உங்களுடைய அலுவலல்களிலும் யுஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா அல்லாஹ்வுடைய புகழை இந்த உலகத்திலே நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையாக இந்த ஒரு வார்த்தை ஒரு பெரும் தங்கமலையே அதை முழுவதுமாக அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த 10 நாட்கள் மட்டும் என்பதாக அல்லாமல் வாழ்நாள் அதிகமாக இந்த தஸ்பீஹை நாம் அதிகமான முறையில செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சாதாரண நாவுக்கு மிக எளிதான ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் செய்வதற்காக இந்த அமலை வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த தஸ்பீஹை ஓதக்கூடிய நாவுகளாக, ஓதக்கூடிய கல்புகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கல்புகளை ஆக்கி அருள் புரிவானாக. இனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இரண்டு சஹாபாக்களும் அறிவிக்கிறாங்க, இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த சங்கை மிகுந்த இந்த 10 நாட்களில் ஐம்பெரும் இஸ்லாத்தினுடைய மிக பிரதானமான பெரும் பெரும் அமல்கள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய இந்த நாட்களில் கடைவீதிக்கு போவாங்க இரண்டு சஹாபாக்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. பார்த்தா மக்கள் வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, தங்களுடைய தொழில் துறைகள்ல பலவிதமான வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா மாதமோ நேரமோ இரவு பகல்களோ மிக உயர்ந்தது கண்ணியமானதாக இருக்கு. ஆனா மக்கள் உலகத்துடைய காரியங்களை ஈடுபட்டு இருக்காங்க. எனவே கடைவீதிக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த ரெண்டு சஹாபாக்கள் என்ன செய்வாங்க சொன்னா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து ஓத ஆரம்பிச்சிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். முழு கடைவீதியும் தக்பீர் முழக்கத்தால் பேரொலி எழுப்பக்கூடியதாக. நமக்கும் வாய்ப்புகள், வசதிகள், சூழல்கள் இருந்துச்சு சொன்னா ஒன்று சப்தமிட்டு அல்லது நம்முடைய மனதிற்குள்ளாவது அதிகமாக நாம் இந்த தஸ்பீஹை, இந்த தக்பீரை துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து ஓத கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த 10 நாட்களினுடைய உயரிய அமல், முதன்மை அமல் என்பதாக வழிகாட்டப்பட்டது தக்பீர். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் அதிகமான முறையிலே முழக்கங்கள் இடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கடைவீதிக்கு போனாங்கனாலே அந்த இரண்டு சஹாபாக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் வரலாறுகள்ல உணர்ச்சி பூர்வமாக நெகிழ்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக குர்பானி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான ஆயத்த பணிகள்ல உம்மத் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. ஒருபுறம்
உலகத்தின் மிக தொன்மையான மிக பழமை வாய்ந்த ஒரு பெரும் மாபெரும் அமலான ஹஜ்ஜுக்காக உலகம் முழுவதிலும் இருந்து ஹஜ்ஜாஜிகள் ஹாஜிகள் புனித பூமியிலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான முறையிலே பயணம் செய்து பாதுகாப்பான முறையிலே தங்களுடைய ஊர்களுக்கும் இல்லங்களுக்கும் திரும்பக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் அந்த ஹாஜிகளுக்கு தந்தல் புரிவானாக. அவர்களுடைய ஹஜ்ஜ அல்லாஹ் மப்ரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவர்களுடைய துஆவால் முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் ஈடேற்றத்தை தந்தல் புரிவானாக. இன்னொரு பக்கம் குர்பானிக்காக உம்மத் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி முஸ்லிம்கள் குர்பானி கொடுப்பதற்காக அந்த முயற்சிகள்ல இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குர்பானி பிரானுடைய விஷயத்துல நமக்கு ஹதீஸ் மூலமாக நபியினுடைய சுன்னத் சஹாபாக்களுடைய சுன்னத் என்னன்னு சொன்னா, அந்த குர்பானி பிராணியை முன்கூட்டியே வாங்கி வளர்ப்பது. குறைஞ்சபட்சம் அந்த 10 நாட்களாவது அந்த பிராணியை வீட்டில வாங்கி வளர்த்து அதன் பிறகு குர்பானி கொடுப்பதுதான் சுன்னத்தே சஹாபா, சுன்னத்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய சஹாபாக்களினுடைய சுன்னத்தாக இருக்கு. அப்படி வாங்கி கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆடுகள், அந்த ஒட்டகங்கள், அந்த மாடுகள், அந்த குர்பானி பிராணிகள் வீடுகள்ல இருந்து கொண்டிருக்கும். சஹாபாக்களினுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்ச்சியான அந்த நிகழ்வு என்னன்னு சொன்னா, அந்த குர்பானி ஆடு மாடு ஒட்டகங்கள் கத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் உடனே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உணர்வுபூர்வமாக தங்களுடைய உணர்ச்சிகளை ஈமானிய அந்த இறை சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆடுகள் எப்பெல்லாம் கத்ததோ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, இந்த தக்பீரை அதிகமான முறையிலே சங்கையான சஹாபாக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை நாமும் கடைபிடிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போல வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹஜ்ஜில மினாவுல இருப்பாங்க. மினாவுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மக்கள் ஆளாளுக்கு தனியான முறையில் அவங்களால இயன்ற அமல்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ஏதாச்சும் வெளி உலக விஷயங்களை பேசக்கூடிய சூழல் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சொன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மினாவினுடைய கூடாரத்துக்குள்ள இருந்து சத்தமான முறையிலே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா சொன்ன ஆரம்பிச்ச உடனே முழு மினாவுக்குள்ள இருக்கக்கூடிய கூடாரத்திற்குள் இருக்கக்கூடியவர்களும் சப்தமிட்டு தக்பீர் சொல்லுவாங்க. அந்த சத்தம் மினாவுக்கு வெளியில இருக்கக்கூடியவர்களுக்கும் போகும். முழு மினாவும் தக்பீர் முழக்கத்தால் ஒளி பொங்கக்கூடியதாக ஆகிவிடும். ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த குறிப்பாக இந்த சங்கையான ஐம்பெரும் இஸ்லாத்தின் பெரும் முதன்மையான அமல்கள் சங்கமிக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட பெரும் அமல்கள் என்ன என்பதாக சொன்ன இந்த தக்பீர் தான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. எவ்வளவு நம்மால் இயலுமோ, எந்த அளவுக்கு இதை மொழிய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான முறையிலே இந்த தக்பீரை சொல்வதைத்தான் முதன்மையான அமலாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நமக்கு விதியாக்கப்பட்டு இருக்கின்றது, நமக்கு வலியுறுத்தப்பட்டு இருக்கின்றது. இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்பீர் ஒவ்வொரு பெருநாள் தொழுகையிலும் தக்பீர் முழக்கம் இருக்கும். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமான முறையில இந்த தக்பீர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். யௌமுன் நஹர் குர்பானியினுடைய நாட்கள், பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கடைசி வக்து வரைக்கும் இந்த தக்பீர்கள் முழு உலகம் முழுவதும் முழங்கப்பட்டு கொண்டே ஒலித்துக் கொண்டே இருக்கும். கனிமிக் அல்லாஹ்வுடைய நல்லடியாக, இந்த தக்பீரை முதல்ல இந்த உலகத்துல யார் சொன்னாங்க, அந்த வரலாறு என்ன, அந்த உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியான நிகழ்வையும் நாம் உணர்வுபூர்வமாக இந்த இடத்துல அறிந்து கொள்ள கடமைப்படும். இந்த தக்பீர் ஈமான்தாரிகளுக்கான மிகப்பெரிய ஆறுதல் கூறிய வார்த்தையாக இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய வெற்றி வார்த்தை அல்லாஹு அக்பர் என்ற ஒற்றை வார்த்தை தான். இதை கொண்டு வருங்காலத்தில் கியாமத்துடைய நாட்களில் கியாமத்துடைய நெருக்கத்தில் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, பெருங்கொண்ட ஒரு பெரும் பரப்பளவை, பெருங்கொண்ட ஒரு பெரும் தேசத்தை வெறும் இந்த ஒரு தக்பீரை கொண்டு இஸ்லாம் சமுதாயம் வெற்றி கொள்ளும். ஆயுதங்களையோ அணு ஆயுதங்களையோ பெரும் போர் படை வீரர்களை வைத்தல்ல, ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. கியாமத்துடைய நெருக்கத்தில் இந்த உம்மத் ஒரு பெரும் தேசத்தை வெற்றி கொள்ளும், பெரும் பரப்பளவு இந்த உம்மத்தின் ஆட்சியின் கீழே வரும். அதற்கான ஒரு பேர் ஆயுதம் எதுன்னு சொன்னா அல்லாஹு அக்பர் என்ற ஒற்றை வார்த்தை பெரும் தேசத்தையே இஸ்லாத்துக்கு கீழே கொண்டு வரும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. கனிமிக் அல்லாஹ்வுடைய நல்லடி, அந்த தக்பீரை முதலாக இந்த உலகத்துல சொன்னது யார்? கனிமிக் அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, குர்பானினுடைய அமலாக இருக்கட்டும், ஹஜ்ஜினுடைய அமலாக இருக்கட்டும், முழுக்க ஒரு குடும்பத்தின் தியாகத்தின் பின்னணிதான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூவரினுடைய தியாக பின்னணிதான் குர்பானி. இந்த மூவரினுடைய தியாக பின்னணியில் ஒளிந்திருக்கக்கூடிய அமல்கள் தான் ஹஜ்ஜினுடைய அமல்கள்.
தவாஃபாக இருக்கட்டும், மக்காமே இப்ராஹிமுக்கு அருகாமையில் நின்று தொழுவதாக இருக்கட்டும், ஜம்சம் தண்ணீர் அன்னை ஹாஜரா ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய பெரும் தியாகத்தில் பொங்கிய தண்ணீர் தான் இன்று வரைக்கும் வற்றாத ஜீவநதியாக பொங்கிக் கொண்டிருக்கின்றது. கியாமத் வரைக்கும் அது வற்றாது. அன்னை ஹாஜராவினுடைய அன்னை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த தியாகம். சஃபா மர்வா கட்டாயமாக ஹாஜிகள் சஹி செஞ்சாகணும். உம்ராவாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும். சஹி செய்யாம ஹஜ்ஜும் உம்ராவும் நிறைவேறாது. சஹினா என்ன? ஒண்ணுமே இல்லை. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு, உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், தொங்கோட்டம் ஓடணும். சஃபா என்பது ஒரு மலைக்குன்று, மர்வா என்பது இன்னொரு மலைக்குன்று. இந்த சஃபாவிலிருந்து மர்வாக்கு போனோம், திரும்ப மர்வாயிலிருந்து சஃபாவுக்கு வரும். இது என்ன அமல்? என்ன இந்த மலையில ஏறி இறங்குறதுல என்ன இருக்கு? சுப்ஹானல்லாஹ், கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பச்சிளம் குழந்தையாக இருந்த ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தாகத்துக்காக தவித்த தருணத்திலே இதோ இந்த மலையில ஏதாச்சும் தண்ணீர் இருக்குமா, சஃபாவில் இருக்குமா? சஃபாவின் குன்றிலே அன்னை ஹாஜரா ஏறி பார்த்தாங்க, அங்க எதுவும் தண்ணீர் இல்லை. திரும்பவும் மர்வாக்கு ஓடினாங்க, மர்வாவிலேயாச்சும் ஏதாவது தண்ணி இருக்கா? அங்கும் இல்லை. இப்படி அவர்கள் தண்ணீருக்காக, தன் தனையனின் தாகத்தை தணிப்பதற்காக ஓடிய ஓட்டம். ஹாஜிகளே, கியாமத் வரைக்கும் நீங்கள் ஓடுங்கள். அதுதான் ஹஜ்ஜின் பிரதான அமல். அந்த குடும்பத்தினுடைய தியாக பின்னணி. மகனை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சைத்தான் குறுக்கிடுறான். எப்ப கனவு கண்டதுக்கெல்லாம் மகனை அறுத்து பலியிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனவே அவனை விரட்டுவதற்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கல்லை எடுத்து அடிச்சாங்க. அதுதான் இன்றைக்கு மினாவுல ஜமராத்துல ஹாஜிகள் கல் எறியக்கூடிய அமல். இப்படி ஹஜ்ஜுடைய குர்பானியினுடைய எந்த அமலை எடுத்துக்கொண்டாலும் அது ஒற்றை குடும்பத்தினுடைய தியாகத்தை கியாமத் வரைக்கும் பறைச்சாட்டக்கூடியதாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கிறார். எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குடும்பமாக அல்லாஹ் கபூல் செஞ்சானோ, அல்லாஹ் நம்மையும் குடும்பமாக ஈமானிய அந்த சிந்தனையில் கபூல் செய்வானாக. கரீமுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனை குர்பானி கொடுப்பதற்காக அந்த பாறையின் மீது படுக்க வைக்கிறாங்க. கத்தியை வச்சு அறுக்கிறாங்க, அந்த கத்தி அறுக்கல. கோபத்துல கத்தியை தூக்கி பாறையில வீசுறாங்க, பாறை இரண்டாக பிளக்குது. திரும்ப கத்தியை கொண்டு வந்து மகனை எப்படியாச்சும் அறுத்து அல்லாஹ்வுடைய இறை கட்டளையை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற அந்த போராட்டம் தொடர்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய உத்தரவுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொர்க்கத்திலிருந்து ஆற்றோடு இறங்குறாங்க. எங்க மகனை வெட்டி அறுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுத்துருவாங்களோ அப்படின்ற அந்த அச்சத்துல வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தக்பீர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருவதை பார்த்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உற்சாகமாக சொன்ன வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். எங்க மகனை அறுத்து பலியிட்டுவாரோன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியில, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தக்பீர் சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆட்டோடு வருவதை முதலாவதாக பார்த்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உற்சாகத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொன்னாங்க. என்ன நடக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அந்த ஒரு வினாடி புரியல. பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஆட்டோடு வந்து இறங்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், மகனுக்கு பகரமாக இந்த சொர்க்கத்தின் ஆட்டை அறுத்து அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே நன்றி பெருக்கோடு வலில்லாஹில் ஹம்து என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொன்னாங்க. அந்த தக்பீரை தான் இன்று வரைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். கியாமத் நாள் வரைக்கும் இந்த தக்பீர் இந்த உலகத்தில் திரும்ப 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 உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இதனுடைய முழு வரலாறு இதுதான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த தக்பீர் தான் இஸ்லாத்தினுடைய வெற்றி வார்த்தையாக இருக்கின்றது. இஸ்லாம் சமுதாயத்தினுடைய ஈமான்தாரிகளினுடைய பேர் ஆயுதமாக, பேர் ஆறுதலுக்குரிய வார்த்தையாக அல்லாஹ் இந்த தக்பீரை தான் அமைத்திருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி இறங்குச்சு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி, குர்ஆனுடைய முதல் ஆயத். ஒன்றும் புரியல, ஏதோ நடந்திருக்கு, இதுவரைக்கும் பார்க்காத காட்சி, கேட்காத வார்த்தைகள், ஒரு திடுக்கம், ஒரு பயம், பதற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. குளிர் காய்ச்சல் ஏற்பட்டுச்சு. 13க்கும் மேற்பட்ட போர்வைகளை கொண்டு போர்த்தப்பட்டுச்சு. போர்வையை போர்த்து படுத்துக் கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த முதல் உத்தரவு, முதல் ஆயத்து இறங்குச்சு. ஹிரா குகையில ஜபலே நூர்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் ஆயத்து இறங்குச்சு. பதட்டத்தில் அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. பதற்றமா இருக்காங்க, காய்ச்சல் அடிக்குது, போர்த்திட்டு படுத்திருக்காங்க. எனவே படுத்திருக்கக்கூடிய நபியிடத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து முதல் ஆணை, முதல் உத்தரவாக வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், யா அய்யுஹல் முத்தஸிர். அல்லாஹ் நபியை செல்ல பேரை கொண்டு அழைக்கிறார். யா அய்யுஹல் முத்தஸிர், ஓ முத்தஸிர், ஓ நபியே
கும் ஃபஅன்திர், எழுந்திருப்பீராக. போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திருப்பீராக. வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை இந்த உலகத்திலே நீ முழங்குவாயாக. நபிக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த முதல் உத்தரவு, முதல் ஆணை, நீங்கள் தக்பீர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய புகழை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துங்க. அல்லாஹ்வை பற்றி இந்த உலகத்துக்கு அறிவித்துக் கொடுங்க. வரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் இந்த உலகத்தில் உச்சரிப்பு செய்யுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் முதல் உத்தரவாக, முதல் ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆணையிட்டான் என்பதாக குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த வரலாறுகள் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய உயிர் நாதம் தக்பீர் முழக்கமாக இருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய இயங்கு வார்த்தை தக்பீராக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தினுடைய உயிர்நாதமான தக்பீர் முழக்கம் முழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த உலகம் அழிந்து போகாது. லா தகூமு ஸாஅ ஹத்தா லா யுகாலு ஃபில் அர்ல் அல்லாஹ் 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 என்பதாக இந்த உலகத்தில் முழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலம் வரைக்கும் லா தகூமு ஸாஅ, உலகம் அழிந்து போகாது. எப்போ அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கம் இந்த உலகத்திலே நின்று போகுமோ உலகத்தின் ஓட்டமும் நின்று போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எனவே உலகத்தினுடைய உயிர் நாதம் தக்பீருடைய முழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சர்வதேச அளவில் நாள்தோறும் உலகத்திலே உயிர் நாதமான தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை முழங்கப்பட்டு கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை அல்லாஹ் அக்பர். வேற எந்த வார்த்தையும் உலகத்திலே இந்த அளவுக்கு ஒவ்வொரு வினாடியும் உச்சரிக்கப்படுவது என்பது கிடையவே கிடையாது. ஒரு பெரிய ஆய்வுல நமக்கு உலமாக்கள் எழுதுகிறார்கள் கிதாபுகள்ல, நாள்தோறும் சர்வதேச அளவிலே தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய பாங்கின் வழியாக உலகத்தில் இருக்கக்கூடிய 45 லட்சம் பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு நாளும் 13,50,00,000 முறை இந்த தக்பீர் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை சர்வதேச அளவில் உலகளாவில் இருக்கக்கூடிய 45 லட்சம் பள்ளிவாசல்களில் ஒவ்வொரு வக்து தொழுகைக்காக சொல்லப்படக்கூடிய பாங்கின் ஊடாக சொல்லப்படக்கூடிய தக்பீர் முழக்கம் 13,50,00,000. சர்வதேச அளவிலே இகாமத்தின் ஊடாக தொழுகைக்கு பிறகு தொழுகை ஆரம்பிக்க போகிறது என்பதை அறிவிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய அந்த இகாமத்தின் ஊடாக வழியாக அதே 13,50,00,000 முறை இந்த உலகத்திலே தக்பீர் முழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஜும்மாவுடைய நாள், இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள். மற்ற நாட்கள்ல 5 வக்துக்கு 5 பாங்கு, ஜும்மாவுடைய நாள்ல ஒரு பாங்கு அதிகப்படியாக குதுபாவுக்கு முன்னதாக ஓதப்படும். எனவே அதை கணக்கிட்டு உலமாக்கள் சொல்கின்றார்கள் 16,20,00,000 முறை ஒவ்வொரு நாளும் ஜும்மாவுடைய நாள்ல தக்பீர் முழக்கம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது அல்லாமல் சுப்ஹானல்லாஹ் தொழுகையில ஒவ்வொரு நிலையிலும் ஃபர்லாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், முஸ்தஹபான தொழுகை, ஹாஜத்தான தொழுகை எதுவாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிலை மாறும் பொழுதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு முஸ்லிமும் முழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். கோடான கோடி முறை ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான முறைகளில் முஸ்லிம்கள் தக்பீரை முழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். எந்த தொழுகையாக இருக்கட்டும், ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும், ஜனாசா தொழுகையாக இருக்கட்டும், சலாத்துல் இஸ்திஸ்கா மலைக்கான தொழுகையாக இருக்கட்டும், கிரகண தொழுகையாக இருக்கட்டும், எல்லா தொழுகைகளும் தக்பீர் முன் நிறுத்தப்படுகிறது. ஒரு மனிதன், ஒரு குழந்தை பிறந்து விட்டதா, அந்த குழந்தையின் காதில் கல்பில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர். அவர் மரணித்து விட்டாரா, அவரை முன்வைத்து சொல்லப்படக்கூடிய முதல் வார்த்தை. ஜனாசா தொழுகையில ஓதப்படக்கூடிய தஸ்பீக்கள் எல்லாம் தொழுகைக்கு வெளியில சொல்லப்படக்கூடிய அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் தான் பெரிதாக சொல்லப்படும். எனவே குழந்தை பிறந்தவுடன் அதன் காதின் வழியாக கல்புக்குள் செல்லக்கூடிய வார்த்தை முதல் முழக்கம் தக்பீருடைய முழக்கம். மரணித்த பிறகு மையத்தை முன்வைத்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை தக்பீருடைய முழக்கம். எனவேதான் உலமாக்கள் நமக்கு சொல்கின்றார்கள், உலகத்தினுடைய உயிர் நாதம் தக்பீராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டிய அமல் என்பதாக வலியுறுத்தப்பட்டதே வ தஹ்லீலி வ தக்பீரி வ தஹ்மீதி என்பதா வ தஸ்பீஹி லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீர்களை, இந்த தஸ்பீஹை தான் அதிகமான முறையிலே ஓதுமாறு நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது, வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அமல்களில் இந்த தக்பீர் சொல்வதில் அதிகமான முறையிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போல் துல்ஹஜ் மாதத்தினுடைய மிக பிரதானமான அமல்கள் என்பதாக சொல்லப்பட்டதில் பகல் காலங்களினுடைய நோன்பு, 9 நாட்களினுடைய பிறை 1 லிருந்து
பிற 9 அரஃபாவுடைய நோன்பையும் சேர்த்து 9 நாட்களினுடைய அந்த நோன்புகள் நமக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளினுடைய நோன்புக்கு பகரமாக சுப்ஹானல்லாஹ் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களினுடைய இரவுகளில் நாம் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்துக்கான சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதாக சொன்னால், ஒவ்வொரு இரவின் வணக்கத்திற்கு பகரமான நன்மை லைலத்துல் கத்ர் இரவினுடைய நன்மைக்கு சமமான நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான். சுப்ஹானல்லாஹ். ரமலான்ல கூட ஒரு லைலத்துல் கத்ர் இரவுதான். ஆனால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களினுடைய 10 இரவும் லைலத்துல் கத்ர் இரவுக்கு சமமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பகல் காலத்தின் நோன்பு, இரவு காலத்தின் இயன்ற அமல்களிலும் இந்த மாதத்தில் நாம் அதிக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அதே போல் மிக உயர்ந்த அமல் இந்த மாதத்திலே யௌமுன் நஹர் குர்பானியினுடைய அமலாக இருக்கின்றது. எனவே வாய்ப்புகள் வசதி உள்ளவர்கள் அந்த அமலில் கொஞ்சம் அதீத கவனத்தை நம்ம செலுத்தணும். ஒரு 4000 ரூபாயோ அல்லது ஒரு ஆடு வாங்குவதற்கான ஒரு 8000 ரூபாய் என்பதோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. நண்பர்களோடு குடும்பத்தார்களோடு ஒரு நாள் ஒரு வேளை உணவுகளுக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவாகின்றது. ஆனா இது இஸ்லாத்தின் மிக பிரதானமான அமல். நமக்கு உலமாக்கள் சொல்வாங்க, அனுபவபூர்வமாக சொல்றாங்க, எந்த ஊர்ல குர்பானியும் ஹஜ்ஜும் அதிகமாக நடக்குதோ அல்லாஹ் அந்த ஊரை செழிப்படைய செய்யறான். எந்த குடும்பத்துல அந்த குடும்பத்தார்கள் வருடந்தோறும் குர்பானி கொடுக்கறாங்க, அந்த குடும்பத்தார்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அதிகமாக போயிட்டு வராங்க சொன்னா அல்லாஹ் அந்த குடும்பத்தை செழிப்பாக ஆக்கினான். இன்றைக்கும் கண்கூடாக பல இஸ்லாமிய ஊர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டு சொன்னா பல்லப்பட்டி அதிகம் ஒவ்வொரு வருடமும் அதிகமான முறையில குர்பானியுடைய அமல் நடக்கும். ஒவ்வொரு வருடமும் கரூர் மாவட்டத்திலேயே ஒட்டுமொத்த மாவட்டத்துல நகரத்துல 25 பேர் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. மீதி 190 பேர் கரூர் பல்லப்பட்டியிலிருந்து போயிருக்காங்க. எனவே எங்கு இந்த அமல் இரண்டும் அதிகமாக நடக்குதோ ஹஜ்ஜும் குர்பானியும் அந்த ஊரை அல்லாஹ் செழிப்பாக்குறான். எந்த குடும்பம் குர்பானி கொடுக்கின்றதோ அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு பரக்கத்தை தருகிறான் என்பதாக அனுபவபூர்வமாக நம்முடைய உலமாக்கள் சொல்லி தருகின்றார்கள். நமக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக வழிகாட்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளினுடைய அந்த மழலை வாழ்க்கை சிறப்பதற்காக அகீகா அறுத்து பலியிடுதலை மார்க்கம் நம் மீது விதியாக்கி இருக்கின்றது. அகீகா கொடுக்கணும். ஆண் குழந்தையாக இருந்தா 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தா 1 ஆடு அறுத்து அகீகா கொடுக்கணும், பலியிடுதல். அங்கு அந்த குர்பானியை முன்னிறுத்துகின்றது. மன வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக பிரதானமான ஒரு கட்டம் தன்னுடைய மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொன்னா ஆடு அறுத்து வலிமா கொடுங்கள் என்பதாக மார்க்கம் பணிந்திருக்கின்றது. மறுமை ஒரு மனிதனுடைய ஈமான்தாரியினுடைய மறுமை வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நீங்கள் வருடந்தோறும் குர்பானி கொடுங்கள் என்பதாக நமக்கு மார்க்கம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த குர்பானி அமலுக்காக அந்த நாளிலே அந்த அமலை செய்வதற்காக நம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சிகளை செய்யணும். சில கிதாபுகள்ல ஃபிக்ஹ்ல உலமாக்கள் எழுதி வச்சிருக்காங்க, வாய்ப்பு வசதி இல்லைனாலும் பரவாயில்லை, கடன் வாங்கியாவது நீங்க குர்பானி கொடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய பரக்கத்துக்குரிய அமலாக ஆக்கி வச்சிருக்காங்க. எதற்கோ உலகத்துல கடன் வாங்குகின்றோம், வீண் செலவுகளுக்காக பெருமன்ற லட்சங்கள் ஆயிரங்கள் கடன்களாக வாங்குறோம். குர்பானியை நிறைவேற்றுவதற்காக ஹலாலான அமைப்புல கடன் வாங்கி அந்த அமலை நிறைவேற்றுவீங்க. அல்லாஹ் அந்த கடனையும் உங்கள் எல்லா கடனையும் சேர்த்து அடைப்பதற்கான வாசலையும் அல்லாஹ் திறந்து விடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்வானாக. ஒரு சங்கையான நாட்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். 50 அமல்கள் சங்கமிக்கக்கூடிய புனிதமான நாட்களாக துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள் இருக்கின்றது. எனவே அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ்வினுடைய ஷஆயிராக்கள், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களான ஹஜ், குர்பானி அந்த நாட்களினுடைய அமல்களை கண்ணியப்படுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பொருந்திக் கொள்வானாக. இந்த நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய கண்ணியவான்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜையும் குர்பானியும் நிறைவேற்றக்கூடிய குடும்பத்தார்களோடு நிறைவேற்றக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு